தன்னை அமிர்தம்னு சொல்லிக்கிறார், சம்சாரத்தை மிருத்யுன்னு சொல்லிக்கிறார். எது வேண்டாமோ அதை விளக்கிறதுக்கு அனுஷ்டானம் வேணும். ஆனா கிடைக்க வேண்டிய மோட்சம் கிடைக்கிறதுக்கு பக்தி வேணும். குணத்தை பார்த்து தோத்து நான் அதனால அவனுக்கு அடிமைன்னு சொல்லணுமா? அல்லது அவருங்கிறதுனால நான் அடிமை. உக்ரம், வீரம், மகாவிஷ்ணும், ஜலந்தம், சர்வதோமுகம் எல்லாம் சொல்லிட்டு நான் மனசை தேத்தினுட்டார். இப்ப ஸ்லோகத்தை பூர்ணமா சொல்றார். வெளிப்படாதது பிரம்மன், அவரிடத்திலிருந்து தான் நாம் அத்தனை பேரும் உருவாயிருக்கோம். நாமும் பிரம்ம சரீரம்தான். நீ சிருஷ்டிக்கிறதுக்கு சுலபத்துல வராது. சிருஷ்டிக்கணும்னா அந்த மந்திரத்தை சொல்லு. மந்திரஸ்வரூபனான என்ன தியானம் பண்ணு. உன்னையே என் திருவடிகள்ல சரணம்னு சமர்ப்பி. அப்ப உனக்கு மேற்கொண்டு படைக்கிறதுக்கு உண்டான சக்தி வரும். இனி உலகம் படைக்கப்படுமான்னு பார்த்தார். ஆனா ஒன்னும் வளரவே இல்லை. நன்னா படைச்சிட்டார். ஏகாதசி ருத்ரர்கள், துவாதசி ஆதித்யர்கள், 8 வசுக்கள், பகல் இரவு எல்லாம் படைச்சாச்சு. ஏனோ பார்த்தா வளரவே மாட்டேங்கிறது. ஏன்னு யோசிச்சு முதல் சப்தத்திலேருந்து ருத்ரனை படைத்தார்கிறது. அப்ப பகவான் பதில் சொல்றது, வியக்தம் வை விஸ்வம் சராச்சராத்மகம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அசைவன அசையாதன, சர அச்சர, அசையக்கூடிய எல்லாம். ஸ்தாவரம் ஜங்கமம்னு சொல்றோம் இல்லையோ. ஸ்தாவரம்னு சொன்னா அசையாது, ஜங்கமம்னு சொன்னா அசையது. இந்த அசையாதன அசைவன எல்லாமே சராச்சராத்மகம் வியக்தம். அதைத்தான் வியக்தம்னு சொல்றோம். ஏன்னு ஒரு திருப்பி கேட்கிறார். ஏனெனில் அதுதான் வெளிப்பட்டது. வெளிப்படாதது வெளிப்பட்டது. இதை மட்டும் நன்னா கேட்டுருங்க. ஸ்தாவர ஜங்கமங்களை வெளிப்பட்டதுங்கிறார். நீங்கள்லாம் உட்காந்துருக்கீங்க, நாற்காலி இருக்கு, விசிறி இருக்கு, விளக்கு இருக்கு, ஒலிபெருக்கி இருக்கு, புஸ்தகம் இருக்கு, கடிகாரம் இருக்கு, மாலை இருக்கு, எல்லாம் வெளிப்பட்டுடுதோ இல்லையோ. இதுல வெளிப்படாதது எது? அவ்யக்தம். அது எது? பிரம்மம். அப்ப வெளிப்படாதது பிரம்மம். அதனிடத்திலேருந்து வெளிப்பட்டிருப்பது இது இத்தனையும். வெளிப்படாததுலேருந்து வெளிப்பட்டுடுத்து. இதெல்லாம் வெளிப்பட்டிருக்கே. இதனுடைய வெளிப்படாத நிலை எது? பிரம்மங்கிற நிலை. வெளிப்பட்ட நிலை எது? பிரம்மம் வெளிப்பட்ட நிலை. அப்ப வெளிப்பட்டது வெளிப்படாது ரெண்டுமே பிரம்மந்தான். நாம என்ன நினைச்சுடக்கூடாது, வெளிப்படாததுன்னா பிரம்மம், வெளிப்பட்டதுன்னா நீங்களும் நானும்னு இல்ல. வெளிப்படாதது பிரம்மம், அவரிடத்திலேருந்து தான் நாம் அத்தனை பேரும் உருவாயிருக்கோம். நாமும் பிரம்ம சரீரம்தான். பிரம்மத்துக்கு சரீரமா இருக்கிறவர் பிரம்மாத்மகங்கள் தான். பிரம்மன் நமக்கு அந்தராத்மா. நாம் அத்தனை பேரும் வெளிப்பட்டிருக்கோம். நாம் அவருக்கு சரீரமா இருக்கோம். அப்ப பிரம்மத்தை ஆத்மாவாக கொண்டு சேத்தனாச்சேத்தனங்கள் அத்தனை சரீரமாக இருந்து இப்படித்தான் இந்த ஜெகத் சிருஷ்டியே பகவான் பண்ணுகிறார். அத்தைத்தான் நீ பண்ணணும்னு இவர் தூண்டுறார். பிரம்மத்திடத்திலிருந்து தான் மொத்தம் பிறந்தாகணும். அவருங்கிறது வெளிப்படாதது. இன்னவர் நாற்காலியா வெளிப்படலை, இன்னவர் ஜமக்காலமா வெளிப்படலை, இன்னவர் மண்டபமா வெளிப்படலை. அவர் அவரா இருக்கார். அதனால எனக்கு புரிய மாட்டேங்கிறது. அவர் மண்டபம், பிராகாரம், கோபுரம், பழம், வெத்தலைப்பாக்கு, புஷ்பம் அப்படின்னு வெளிப்பட்டுட்டார்னால் எனக்கு புரிஞ்சு போயிடும். எனக்கு பிரம்மத்தை பார்த்தா புரியாது. ஆனா பிரம்மத்தை இப்படி வெளிப்பட்டவராக பார்த்தா தானே புரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். அதனாலதான் வெளிப்பட்டது வெளிப்படாதுன்னு தெரிஞ்சுக்கோன்னு சொல்றார். இப்படி தமுவாச்ச புருஷா ந சக்னோமி ஜகத் சிருஷ்டும் உபாயம் மே கதையேதி தமுவாச்ச புருஷா பிரஜாபதே ஸ்ருணு சிருஷ்டேர் உபாயம் பரமம் யம் விதித்வா சர்வம் ஞாஸ்யசி சர்வத்த சக்ஷசி சர்வம் கரிஷ்யசி மயி அக்னௌ ஸ்வாத்மானம் அவித்யாயேது ததைவ ஆனுஷ்டுபர்ச்சா. இப்ப அவனுக்கு ஆனுஷ்டுபம்ங்கிற மந்திரத்தை கொடுத்துட்டேனே, இப்படி வச்சுக்கோ. ஒன்ன ஆகுதியாக வைத்துக்கொள். பிரம்மாவை பார்த்து சொல்றார். பிரம்மாவை ஆகுதியா வச்சுக்கணும். ஆகுதியை எதில் விடணும்? அக்னியில விடணும். ஹோமம் பண்ணச்சு ஆகுதி அக்னியில தானே விடுவோம். பிரம்மத்தை ஸ்ரீமன் நாராயணனை அக்னியா வச்சுக்கணும். பிரம்மாவை ஆகுதி கொடுக்க போற பொருளா இருக்கணும். அந்த பொருளை சேர்க்கும் போது மந்திரம் சொல்லித்தானே சேர்க்கணும். வெறுமையே சேர்த்துருவோமா? சாதம் பண்றதா இருந்தா பிண்டம், கையில அரிசி பிண்டம் கொடுத்துருவா. அந்த சாதம் பண்ணின சாதத்தை விடணும். விடச்சே மந்திரம் சொல்லணும் இல்லையோ. நெய்யை விட்டாலும் மந்திரம் சொல்லணும், பாலை விட்டாலும் மந்திரம் சொல்லணும், தயிரை விட்டாலும் மந்திரம் சொல்லணும். நரசிம்ம அனுஷ்டுப்பு மந்திரத்தை சொல்லிக்கொண்டு பிரம்மாவே உன்னையே ஆகுதியாக வைத்து கொண்டு ஸ்ரீமன் நாராயணன்கிற அக்னியிலே இந்த மந்திரத்தை சொல்லி தியானித்து விடுவாய். அதை செய், உலகத்தை நீ சிருஷ்டிக்கலாம்ங்கிறார். நீ சிருஷ்டிக்கிறதுக்கு சுலபத்துல வராது. சிருஷ்டிக்கணும்னா அந்த மந்திரத்தை சொல்லு. மந்திரஸ்வரூபனான என்ன தியானம் பண்ணு. உன்னையே என் திருவடிகள்ல சரணம்னு சமர்ப்பி. அப்ப உனக்கு மேற்கொண்டு படைக்கிறதுக்கு உண்டான சக்தி வரும்.
அதுதான் உனக்கு ஞானத்துக்கு வழி. ஹவிஹி மை அக்னௌ, நான்கிற அக்னியிலே ஸ்வாத்மானம் ஹவிர்த்தியாயேத் தயைவ அனுஷ்டுபர்ச்சா, அதுதான் ஆனுஷ்டுபத்தை சொல்லி அனுஷ்டுப்ப சொல்லிக்கூடிய அர்ச்சா. தியாய தியாய யஜ்ஞமேவ யஜ்ஞோயமேவ ஏதத்வை மகோபனிஷத் தேவானாம் குக்கியம், இதுதான் தேவர்கள் கூட அறியாத ரொம்ப ரகசியமானது. அந்த ரகசியத்தை உமக்கு இன்னைக்கு வெளிச்சமா சொல்லிட்டேன் அப்படின்னு பெருமாள் இந்த மந்திரத்தையும் கொடுத்தார், ரகசியத்தையும் அவருக்கு சொல்லி கொடுத்துட்டார். அதுக்கு மேல சிருஷ்டி பண்ணும்னு சொல்றார். அந்த சிருஷ்டி பண்ண அழகுதான் அது. அத பிரஜாபதி, நன்னா கட்டுக்கணும், எல்லாமே இந்த மந்திரத்தை வச்சே சிருஷ்டியை முடிச்சிட போறார். 32 எழுத்துகள் இருக்கு, 11 சப்தங்கள் இருக்கு, முன்பகுதி பின்பகுதி இருக்கு, ஒவ்வொன்றும் அதுலேருந்து தான் வந்ததுன்னு சொல்றார். அத பிரஜாபதி லோகான் சிசுக்ஷமாணா தஸ்யா ஏவ வித்யாயா யானி 30 அக்ஷராணி, 30 எழுத்துக்களை கொண்டு எல்லா உலகத்தையும் படைச்சுட்டார். 2 எழுத்துக்களை கொண்டு படைத்ததை தாங்குகிறார்ங்கிறது. 30ஐயும் படைச்சுட்டார், 2 எழுத்து எதுவா இருக்கும்? எதை வச்சுன்னு தாங்கி ஆகணும்? நாமாமீனா கூட 3 எழுத்தாயிடும். இங்க இருக்கிற 2 எழுத்து அகம், நான் சொல்றாரு. அந்த அடிமைத்தனம்ங்கிற தாஸ்யம், அந்த தாஸ்யத்தை வச்சுதான் மொத்தத்தையும் தாங்கி ஆகணும். 30 எழுத்துக்களால மொத்தத்தையும் படைச்சார், 2 எழுத்துக்களாலே படைத்த அத்தனையும் தாங்குகிறார். 3 லோகான் தேபியா அத द्वे द्वे அக்ஷரே தாபியாம் உபயதோ ததார தஸ்யா ஏவர்ச்சா 32 ஏவ அக்ஷரைஹி தேவான் நிர்மமே, எல்லா தேவர்களையும் 32 எழுத்திலேருந்து படைக்க ஆரம்பிச்சுட்டார். 32ஐயும் சேர்த்து இந்திரன் படைக்கப்பட்டார். அதுல 11 எழுத்துக்களை வைத்துக்கொண்டு 11 சப்தங்கள் இருக்கும் இல்லையோ, ஏகாதச ருத்ரர்களை படைச்சுட்டார். ஏகாதச ருத்ரர்களை 11 சப்தங்கள்ல இருந்து படைத்தார். ஏவம் வேத சமானாமாதிகோ பவேத் தஸ்யா ஏகாதசபிகி பதைஹி ஏகாதச ருத்ரான் நிர்மமே. அப்ப ஏகாதச ருத்ரர்களை 11 சப்தங்கள்ல இருந்து படைத்தார். ஏகாதசான் ருத்ரான் நிர்மமே தஸ்யா ஏகாதசபிகி ஏகாதச ஆதித்யான் நிர்மமே. அதே மாதிரி 11 ஆதித்யர்களை 11 சப்தத்திலேருந்து படைச்சுட்டார். 11 சப்தங்களையும் சேர்த்து விஷ்ணு படைக்கப்பட்டார். விஷ்ணு தான் ஆதித்யர்கள் 12 பேருக்கு தலைவன். ஆதித்யர்கள் 12, ருத்ரர்கள் 11. 11 பேர் ருத்ரர்கள், ஆதித்யர்கள் 12 பேர். கண்ணன் சொல்லும்போது ஆதித்யானா மகம் விஷ்ணுங்கிறாரு. கீதையில 10வது அத்தியாயத்தில் விபூத்தி அத்தியாயம் படைக்கும் போது ஆதித்யர்களுக்குள் நான் விஷ்ணுவாக இருக்கிறேங்கிறார். அவர் தான் தலைவர். 11 பேர் ஆதித்யர்களை விட 12வது ஆதித்யன் விஷ்ணுவுக்கு ஏற்றம். அதை போலத்தான் இங்கேயும் மொத்த 11 சப்தங்களும் சேர்த்து விஷ்ணுவானார். 11 தனித்தனியான சப்தங்கள்ல இருந்து 11 ஆதித்யர்கள் உண்டானார்கள் என்றும் பார்த்தோம். தஸ்மாது விஷ்ணுர் ஆதித்யானாம் அதிகோ பவத்ய ஏவம் வேத சமானாதாம் அதிகோ பவேது ச சதுர்பிகி அக்ஷரைஹி அஷ்டவ் வசூன் அஜனயது. மொத்தம் 32 எழுத்துக்கள் இருக்கும் இல்லையோ, அதுல 4 எழுத்தா எடுத்துக்கணும். உக்ர வீர 4, உக்ரம் வீரம், இந்த 4ஐயும் பிரிச்சு விடுங்க. அப்புறம் மகாவிஷ்ணுலேருந்து 4 எடுத்துங்க. இதை போல 4 வச்சா 8 4 வரும் இல்லையோ 32 எழுத்துக்கு. அஷ்ட வசுக்களையும் அதை கொண்டு தான் படைச்சாருங்கிறார். 11 ருத்ரர்களையும் படைச்சுட்டார், 12 ஆதித்யர்களையும் படைச்சுட்டார், அஷ்ட வசுக்களையும் படைத்தார். அதுக்கப்புறம் முன்பாதி பின்பாதி ஸ்லோகம் இருக்கே. உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் பகல், நிசும்பம் பீஷணம் பத்ரம் முத்தியோர் முத்திய நமாமியகம் இரவு. பகல் இரவு படைக்கணும் இல்லையோ, 2 அர்த்தங்களை கொண்டு திவாராத்திரத்தை படைச்சுட்டார். அதுக்கப்புறம் ரிக்வேதமஸ்யா ஆத்யாத்து பாதாத் அகல்பயத்து, 8 எழுத்தா பிரிச்சா ஒரு பாதம் ஆகும். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் 8 எழுத்தா சொல்லியோ ஒரு பாதம். அதுல இருந்து ரிக்வேதத்தை படைத்தாருங்கிறார். ஜுவலந்தம் சர்வதோமுகம் யஜுர்வேதத்தை படைத்தாருங்கிறார். நிருசிம்ஹம் பீஷணம் பத்ரம், அதுல இருந்து சாமவேதத்தை படைத்தாருங்கிறார். மிருத்யோர் நமாமியகம் அதர்வண வேதத்தை படைத்தாருங்கிறார். இப்படி 4 பாதங்கள்ல இருந்து 4 வேதமும் படைக்கப்பட்டு அதர்வாங்கிரசா சதுர்த்தாது யத் அஷ்டாட்சரபதா நேத காயத்ரி யதேகாத சபதா தேன, அதிலிருந்து தான் திருட்டுபு யத் சதுஷ்பதா தேன ஜகதி யத் 32 ததக்ஷரா தேன அனுட்டுபு, அனுட்டுப்புலிருந்து சவா ஏஷ சர்வாணி சந்தாகம்சி,
இப்படி எல்லா சந்தஸையும் படைச்சுட்டு இனி உலகம் படைக்கப்படுமான்னு பார்த்தார். ஆனா ஒன்றும் வளரவே இல்லை. நன்னா படைச்சிட்டார். ஏகாதசி ருத்ரர்கள், துவாதசி ஆதித்யர்கள், 8 வசுக்கள், பகல் இரவு எல்லாம் படைச்சாச்சு. ஏனோ பார்த்தா வளரவே மாட்டேங்கிறது. ஏன்னு யோசிச்சு முதல் சப்தத்திலேருந்து ருத்ரனை படைத்தார்ங்கிறது. அவரை படைக்கிற வரைக்கும் உலகம் வளரவே இல்லை. அதைத்தான் ஏன் இது சொல்ல போறது. அவர் படைக்கப்படலைன்னால் வளர்ந்ததை அழிக்கிறதுக்கு அதிகாரி இல்லைன்னு எடுத்தோம் இல்லையோ. உன்னை முடிக்கிறதுக்கு வழி தெரியலன்னா ஆரம்பிக்க கூடாதுங்கிறாரு. நீ மாட்டுக்கு ஆரம்பிச்சு வளர்த்து விட்டுட்டு போயிட்டியானா அப்புறம் யார் அதை முடிக்கிறது? முதல்ல ருத்ரனாரை படைச்சுக்கோ, அப்புறம் வளர்க்க ஆரம்பிங்கிறார். அதனாலதான் இவர் படைச்சதுலேருந்து அது வளரவே ஆரம்பிக்க மாட்டேங்கிறது, நிறுத்தி வச்சிருக்கார். அத்தயதா பிரஜாகா சிருஷ்டான ஜாயந்தே, படைக்கப்பட்ட பிரஜைகள்லாம் வளரவே இல்லை. பிரஜாபதி கதம் து இமா பிரஜாகா சிருஜேயமிதி சிந்தையன்னு உக்ரமிதி இமாம் ருச்சம் காதும் உபக்கராமது. ஏன் நான் படைச்சதெல்லாம் வளர மாட்டேங்கிறது அப்படின்னு நினைச்சு உக்ரம்னு சொல்லிட்டு பாடுறதுக்கு ஆரம்பிச்சாராம். அதை ராகம் ஆலாபன சஞ்சாரம் பண்ணி நன்னா பாடுறார். பாட 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 அதிலிருந்து ஒரு ஆச்சரியமான புருஷன் தோற்றுகிறார். உக்ரமிதி இமாம் ருச்சம் காதும் உபக்ராமத்து ததா பிரதமாத்து பாதாத்து உக்ரரூபோ தேவஹா பிராதுரபூத். உக்ர வடிவமா கருமையா பின்பக்கத்துல செவப்பா இருக்கக்கூடியவர் நீண்ட திரிசூலபாணியான திரையக்ஷரனான திரையம்பகேஸ்வரர் பிறந்தார். திரையம்பகேஸ்வர் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ரொம்ப ஆச்சரியமான இடம். வடக்க போனீங்கன்னா அங்கதான் ருத்ரனுக்கு பிரதான ஸ்தலம். அந்த திரையம்பகன்கிறது முக்கணான குறிக்கும். 3 கண் இருக்கிறவர், வெளிக்கண்ணு 2, ஞானக்கண்ணான 1, முக்கணான்னு சொல்லலாம். அது எல்லாமே கோதாவரி உற்பத்தி ஸ்தானத்தை சொல்லுவா. பிரம்மகிரின்னு அந்த மலைக்கு பேர். நாசிக் பஞ்சவடி பக்கத்துல மேலே ஏறி போனா கிடைக்கும். அதெல்லாம் அப்படிப்பட்ட ருத்ரன் தோன்றினார்ங்கிறார். ஏகஷ்யாமஹா புறத்தோ ரக்தஹா பினாக்கி, கையில நீண்டு வில்லு பிடித்தவராய், ஸ்திரீ பும்சரூபஹா, ஆண் பெண் 2 வடிவமும் கலந்தவனா இருக்கார். அர்த்தநாரீஸ்வரர். அர்த்தநாரியா படைச்சிட்டு அதுலேருந்து இந்த பக்கத்திலேருந்து பெண்ணெல்லாம் படைக்கிறார், அந்த பக்கத்திலேருந்து ஆணை படைக்கிறார். ஏன் இத்தனை நாளி படைச்சது வளரலைன்னால் இவரை படைச்சாதான் சம்ஹாரம் நடக்கும். அதனால ருத்ரனார் படைக்கப்பட்டார். சர்வமாதிஷ்டா ச உபாபியாம் ஆசாபியாம் சர்வமாதிஷ்டா ததா பிரஜாஹா பிரஜாயந்தே ஏவம் வேத பிரஜாபதேஹே சோபித்ரயம்பக இமாம் ருச்சம் உத்காயன்னு உத்கிரதித ஜட்டாகலாபஹ பிரத்யக் ஜோதிஷி ஆத்மன்யேவ ரந்தாரமிதி. இப்படி தூக்கி வாரிப்பட்ட சடமுடியோட கூடின ருத்ரனை யார் ஒருத்தன் ஜபிக்கிறானோ அவன் ருத்ர சாயுஜ்யத்தை அடைகிறான். அதுக்கு அடுத்தது க்ஷீரோதர்ணவசாயினம் நிருகேசரி விக்கிரகம் விக்கிரகம் யோகித்யேயம் பரம்பதம் சாமஜானியாத். அடுத்தது பாடுறதுக்காக ஆரம்பிக்கிறார். க்ஷீரோர்ணவசாயினம். க்ஷீரோர்ணவம் திருப்பார்கடல், க்ஷீர அர்ணவம் பால்கடல். அந்த பார்க்கடலில் சயனித்து கொண்டிருப்பவராய் நிருகேசரி விக்கிரகம், நரகேசரியான நரங்கலந்த சிங்க உருவான நரசிங்க பெருமான் அந்த திருமேனியோட இருப்பவராய், யோகி தியேயம் யோகிகளாலே எப்போதும் தியானிக்கப்படுபவராய், பரம்பதம் கடைசியான பதம் யாரோ அவராய். பரமபதம்ங்கிறது எங்கோ இருக்கிற இடம்னு மட்டும் நினைச்சுக்க வேண்டாம். பரமமான பதம் அப்படின்னா இதை காட்டிலும் உயர்ந்ததான அடைவதற்கு இடமில்லைன்னு அர்த்தம். அடைய வேண்டிய இடங்கள்லயே உயர்ந்த இடம் இதுதான். பரமானுட்டா இதுக்கு மேல இல்லை. இதுக்கு மேல எந்த இடத்தை அடையவே முடியாதோ அதுதான் பரம்பதம். அது எதுவா இருக்கும்? பகவானைத்தான் இருக்கும். அதனாலதான் அவரையே பரம்பதம்ங்கிறார். அவர் இருக்கிற இடத்த பரம்பதம்னு சொல்லல, அவர் தான் பரம்பதம். தத் விஷ்ணோஹோ பரமம் பதகம் சதா பஷ்யந்தி சூரையான்னு சொல்லுவோமே, அப்படி பரமபதமாய் சாமஜானியாத் யோ ஜானீதே சஹா அமிர்தந்தஞ்ச கச்சதி. யார் இவனையே தெரிந்து கொள்ளுகிறார்களோ அவர் அமிர்தத்துவத்தை அடைகிறார். மேலும் பிரம்மா இப்ப தேவர்களுக்கெல்லாம் உபதேசம் பண்றார். இனிமே உங்களுக்கு உக்ரம் வீரம் மகாவிஷ்ணுங்கிறதுக்கு அர்த்தம் சொல்றேன்னு ஆரம்பிக்கிறார். இது வரைக்கும் அவர்கிட்ட பிரபாவம் வைபவத்தை தெரிஞ்சின்றார். அவர் சக்தி கொடுத்துட்டார். அதனால படைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டார். ருத்ரனாரை படைச்சிட்டாரோ இல்லையோ, முதல் படைச்சாச்சு 8 வசுக்கள் படைச்சிட்டார். ஏகாதச ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள் இவர்களெல்லாம் படைக்கப்பட்டு தேவாகவை பிரஜாபதி மப்ருவன் அதகஸ்மாதுச்சதே உக்ரமிதி. எதனால உக்ரம்னு சொல்றீன்னு இவா மெதுவா ஆரம்பிக்கிறான். ஆமா, இத்தனை நாளி அத்தைத்தானே பார்த்தோம், ஏன் உக்ரம்? இவா கேட்டா புது வகுப்பு ஆரம்பிக்க வேண்டாமா? ஏற்கனவே வகுப்பு பெருமாள் பிரம்மாவுக்கு எடுத்தது. இப்ப பாடம் வாத்தியார் சுவாமி சொல்லி கொடுத்துட்டா மாணவன் பாடம் எடுக்க வேண்டாமோ? அதனாலதான் கத்துண்ட பிரம்மா சொல்ல ஆரம்பிக்கிறார். யஸ்மாத் ஸ்வமஹிம்னா சர்வான் லோகான் சர்வான் தேவான்
சர்வான் ஆத்மனஹ சர்வாணி பூதானி உத்கிருண்ணாதி அஜஸ்ரம் சிருஜதி விசிருஜதி வாசயதி உத்கிருஹ்யத உத்கிருஹ்யதே துஹிம் ஸ்ருதம் கர்த்தசதம் யுவானம் மிருகம் ந பீமமஹத்யுமுக்ரம் மிருடா சரித்ரே சிம்ஹஸ்தவானோ அந்நஸ்தே அஸ்மின்னிவ பந்துசேனாக தஸ்மாதுச்யத உக்ரமிதி. இதனால்தான் உக்ரம்னு முதல் ஸ்லோகத்துல சொல்லப்படுறது. இனி ருத்ரனார் தன் பங்குக்காக அந்த ஒவ்வொரு சப்தத்துக்கும் ஒரு ஸ்லோகம் பண்ணி அதன் மகாத்மத்தை சொல்லுவோம் அப்படின்னு 11 சப்தங்களுக்கு 11 ஸ்லோகங்களை இயற்றுகிறார். அவருடைய கண்ணை பத்தி முதல்ல சொல்றார். உத்புல்ல விருத்த விஷாலாக்ஷ, என்னுடைய விரோதிகளை போக்கியே தீருவேன் என்பதற்காக தீட்சிதம்னு சொல்றார்.